SSC CGL ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின் தான் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஒரு கொஷின் பேப்பர்லேயும் 5 கொஷின்ஸ்லேருந்து 6 கொஷின்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சாம்பிளுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் இதில் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A landlord bought a property for 12 lakhs. He wants to earn 10% annual return on his investment after paying 2,500 per month for maintenance. ஸோ இப்போ வந்து இந்த லேண்ட்லார்ட் வாங்கின ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 12 lakhsன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவருக்கு எவ்வளோ வேணும், ஆனுவல் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா 10% வேணும் இந்த அமௌண்ட்டில். ஸோ 10% ஆஃப் 12 lakhs என்னன்னு முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ 12 lakhsக்கு நான் கால்குலேட் பண்ணும்போது இட் இஸ் 10/100 ஆஃப் 120. ஓகே, இதில் நமக்கு இப்போ இந்த 2 zeros கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு 1,20,000 அப்படின்னு வரும். ஸோ அவருக்கு 1,20,000 ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் ரிட்டர்னாக இந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து வருது. பட் அவங்க மெயின்டெனன்ஸ் 2,500 rupees பே பண்ணுறாங்க. இது 1 இயர்க்கான அமௌண்ட்டு. அப்போ 1 மந்த்லி சார்ஜ் அவர் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதை 1 மந்த்துக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் 1,20,000 டிவைடட் பை 12 கொடுக்கும்போது எனக்கு 10,000 rupees வரும். அண்ட் மந்த்லி மெயின்டெனன்ஸ் 2,500 rupees. அதையும் இதோட ஆட் பண்ணி அவங்க மந்த்லி ரெண்ட் கலெக்ட் பண்ணாதான் 10% ஆனுவல் ரிட்டர்ன் வரும். அப்போ 12,500. ஸோ ஆப்ஷன் சி 12,500 அப்படின்றது ஆன்சர். ஓகே, கொஷின் நம்பர் 2. இந்த கொஷின் நம்பர் 2ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பெனி ப்ரொடியூஸ்டு 1,500 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக 1,500 யூனிட்ஸ் இருக்கு, மொத்த யூனிட்டு. அந்த மொத்த யூனிட்டோட காஸ்ட் வந்து நமக்கு தட் இஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு எழுதிக்கலாம். காஸ்ட் வந்து 1,20,000 கொடுத்துட்டாங்க. இதில் டொனேட் பண்ணது 300 யூனிட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டொனேட் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட? 1,200 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 1,500ல் 300 டொனேட் பண்ணிட்டாங்க. டொனேட் பண்ணதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ 1,200 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் த ரெஸ்ட் இட் அனௌன்ஸ்ட் 15% டிஸ்கவுண்ட் ஆன் அ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ₹110 per unit. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 110 per unitன்னு இருக்குது. அதில் 15% டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்திருக்கும் எனக்கு? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 15% டிஸ்கவுண்ட் வந்து இதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 85% தான் இதில் இருக்குது. ஸோ 85% ஆஃப் 110 அப்படின்றது தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸு. இதை கால்குலேட் பண்ணால் 0 கேன்சல். அண்ட் இது 2 டைம்ஸு, இது 117 டைம்ஸ் வரும். அகைன் இதை கேன்சல் பண்ணும்போது 2ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 8 டைம்ஸ் 16.5 வரும். 8.5 இன்ட்டு 11 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 93.5. இது நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ என்னோட கொஸ்டினில் இது வரைக்கும் வந்துட்டோம். இட் ஆல்சோ ஆஃபர்ட் 3 units ஃப்ரீ ஃபார் எவ்ரி 10 units பர்ச்சேஸ்ட். ஸோ ஒரு 10 யூனிட் வாங்கினாங்கன்னா 3 யூனிட் அங்கே என்னவாயிடும், ஃப்ரீயாக போயிடும். ஸோ 3 units ஆர் ஃப்ரீ ஃபார் 10 units. அப்போ நம்ம அது எப்படி எழுத முடியும்? மொத்தமாக 13 units. ஒரு பர்சனுக்கு 10 யூனிட் வாங்கும்போது மொத்தம் 13 யூனிட்டாக நம்ம கொடுக்கணும். பட் அவங்க 10 யூனிட்ஸ்க்கு தான் நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட இருக்கிறது 1,200 யூனிட்ஸ். அதை 13ஆல் டிவைட் பண்ணுறேன், 10 தான் கொடுப்போம். ஸோ 10 யூனிட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் 13 யூனிட்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா 3 யூனிட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 923.08 அப்படின்ற யூனிட்ஸ். இவ்வளோ யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது அண்ட் இவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இங்கேருந்து டோட்டல் ரெவென்யூ எடுத்துடலாமா?
ஸோ டோட்டல் ரெவென்யூன்றது 923.08 இத்தனை யூனிட்ஸ். இதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்திருக்கு 93.5 டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா வந்த ப்ரைஸ். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 86,307 வரும். இது இப்படியே வச்சுக்கலாம், இல்லை அந்த 1200/13 × 10 வச்சுட்டும் நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ 86,307 வந்திருக்கு. இப்போ நமக்கு லாஸா ப்ராஃபிட்டான்னு பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் 1,26,000 1,20,000. இப்போ ஆனால் எனக்கு ரெவென்யூ வந்து 86,000 தான் வந்திருக்கு. அப்போ இது லாஸ். ஸோ எவ்வளோ லாஸ்னா 1,20,000லேருந்து 86,307 இது பாயிண்டில் இருக்குது. நான் பாயிண்ட்டை விட்டுட்டு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அரௌண்ட் 33,692 ருபீஸ் வந்து நமக்கு லாஸ். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் 33,692 டிவைடட் பை என்னோட காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது அரௌண்ட் 28.08 வரும். ஸோ நமக்கு இங்கே லாஸு 28.08. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Priya purchased 30 liters of honey at ₹50 per liter. ஸோ ஃபஸ்ட்டு 30 லிட்டர் வாங்குறாங்க அண்ட் அதுக்கான ப்ரைஸ் வந்து 50 rupees per liter. அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 1,500 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. She also purchased 20 liters of honey at ₹55 per liter. இப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1,100 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷீ கம்பைன் போத் த குவான்டிட்டிஸ். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணால் 2600 வருது. அண்ட் தென் சோல் த என்டையர் மிக்ஸ்சர் அட் ₹54 per liter. ஸோ இப்போ 50 liters மொத்தமாக இருக்குது, அதை ₹54 வச்சு சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணால் என்ன வரும் நமக்கு 5 × 4 20 270. ஸோ இது அவங்க சேல் பண்ணது, தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 2,600, செல்லிங் ப்ரைஸ் 2,700. கொஸ்டின் என்ன, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு. ஸோ இங்கே நமக்கு ப்ராஃபிட் தான், ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா 100 rupees. ஸோ ஆன்சர் ப்ராஃபிட் ஆஃப் 100. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 2 spices priced at 80 per kg and 160 per kg are blended. இப்போ இந்த ரெண்டு மிக்சரையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்று 80 rupees per kg, இன்னொன்று வந்து நமக்கு 160 rupees per kg. ரெண்டையும் வந்து blend பண்ணிடுறாங்க. ஸோ இது ரெண்டையும் blend பண்ணி எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னா 140 per kgக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்றது வந்து நமக்கு தெரியாது, ரெண்டு ஸ்பைஸ்க்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 140 rupeesனு கொடுத்துட்டாங்க. அண்ட் அச்சீவிங் எ ப்ராஃபிட் மார்ஜின், ப்ராஃபிட்டும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு, செல்லிங் ப்ரைஸ்ன்றது இப்போ ப்ராஃபிட்டோடு இருக்குது. எவ்வளோ ப்ராஃபிட் 25%. அப்போ எப்படி எழுதணும், 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னு எழுதலாமா. செல்லிங் ப்ரைஸ் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 140. ஸோ 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, ஏன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 2 spices இந்த மிக்சர், அதோட மிக்சரோட ரெண்டு ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கேருந்து நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன். 1400 × 100 by 125. இது 4 times, இது 5 times, அண்ட் 5ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 28. 28 × 4 கொடுக்கும்போது இட் இஸ் 112. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 112ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரேஷியோ ரெண்டுமே என்ன ரேஷியோவில் மிக்ஸ் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலிகேஷன் அண்ட் மிக்ஸ்டர் பேட்டர்னுக்கு போகணும். 112 அப்படின்றது நம்மளோட மிடில் வேல்யூ எம். ஸோ ஒன்று 80 rupeesம் ஒன்று 160 rupees per kgலேயும் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன், 160 minus 112 அப்படின்றது 48. 160 minus 112, that is highest value minus m value அப்படின்னு கொடுக்கணும். இது ஒரு ஷார்ட்கட். ஸோ highest minus 112ன்றது 48, lowest value வரும்போது m minus lowest. ஸோ 112 minus 80, இங்கே வந்து 32. ஸோ இப்போ என்ன ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்குன்னா 48:32. இது நம்ம 8 tablesல 6 times, இது 4 times.
இன்னும் ஃபர்தரானா 3:2. ஸோ ஆன்சர் வந்து 3:2. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A retailer marks a laptop 70% above its cost price. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருந்ததோ அதுக்கு அப்படியே 70% அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. He offers first discount 20% on the marked price and then additional discount 15% on the already discounted price. ஸோ டிஸ்கவுண்ட் ஆனதுலேருந்து திருப்பி ஒரு 50%. இஃப் த ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 39,000 கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ லெட் காஸ்ட் ப்ரைஸ் பி 100ன்னு வச்சுக்கலாம். ரீட்டைலர் என்ன மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70% அபோவ் காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுருக்காங்க. தட் இஸ் மார்க்டு ப்ரைஸ். ஸோ மார்க்டு ப்ரைஸ் அப்படின்றது ₹170. அந்த 170 எங்கேருந்து வந்தது? 70% அதிகம்னதுனால 100 + 70 170ன்னு வச்சுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 20% கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 80% பே பண்ணால் போதும். ஸோ 80% ஆஃப் 170, தட் இஸ் 80/100 ஆஃப் 170. 0 cancel, 0 cancel, 8 into 7, 136 rupees ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா அவங்க பே பண்ணுறதா இருக்குது. இப்போ அடுத்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. தட் இஸ் 15% கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே டிஸ்கவுண்ட் ஆன ப்ரைஸுக்குலேருந்து 15%. 15%னா இப்போ 85% ஆஃப் 136. ஸோ 85/100 ஆஃப் 136. இப்போ இங்கே கால்குலேட் பண்ணும்போது நான் இது 68, இது 50. அகைன் இதை கேன்சல் பண்ணும்போது இது 17, இது 25. மல்டிப்ளை பண்ணி 25ஆல் டிவைட் பண்ணால் 115.6. இப்போ என் கொஸ்டினில் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாமா நம்ம? ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 115.6% ஆஃப் சிபி. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் தெரியும். ஃபஸ்ட்டு 80% ஆஃப் அமௌண்ட், அடுத்து 85% ஆஃப் அமௌண்ட்டுன்றது 115.6. ஸோ எனக்கு செல்லிங் ப்ரைஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 39312 equal to 115.6/100 ஆஃப் சிபி. சிபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 39312 into 100/115.6. 3931200. இங்கே கீழே இருக்க அந்த 0.6க்கு ஒரு 0. ஸோ 1156. இதை டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ இட் இஸ் 34,000. அப்ராக்சிமேட்லி 34,000 அப்படின்ற வேல்யூ வரும். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அண்ட் ஐட்டம் இஸ் மார்க்டு 4,000. ஏ டிஸ்கவுண்ட் ஆஃபர் சேஞ்சஸ் ஃப்ரம் 12% to 18%. இப்போ இங்கே நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து வேரி ஆகுது. ஸோ 18 - 12 அப்படின்றது 6%. இப்போ 6% ஆஃப் 4,000ஓட வேல்யூ தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற டிஸ்கவுண்ட்டு. 2 zeros கேன்சல், இட்ஸ் 240. 240 வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டாக கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இங்கே இது ஒரு அகைன் ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஏ ஷாப் கீப்பர் செல்ஸ் 8 items ஃபார் ₹240. ஸோ 8 item வந்து 240 rupeesக்கு சேல் பண்ணுறாருனா 1 item அப்படின்றது 240/8, பட் தட் இஸ் 30 rupeesக்கு சேல் பண்ணுறாரு. அவருக்கு லாஸ் வருது. லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 items. ஸோ லாஸ் வந்து 2 itemக்கான அமௌண்ட்டு, தட் இஸ் 60 rupees லாஸ் வந்திருக்கு. இப்போ கொஷின் என்ன? லாஸ் பர்சன்டேஜ் என்ன? ஸோ 60 divided by 240 into 100. ஸோ இது 4 times, இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 25. ஸோ ஆப்ஷன் 25%. ஓகே, இங்கே a vendor buys 3 types of apples. So first at 6 for ₹15.
6 for rupees 15 அப்படின்றது 6 apples for rupees 15. அப்போ இங்கேருந்து ஒரு ஆப்பிளோட ரேட் வேணும் அப்படின்னா 15 divided by 6 that is 2.5 rupeesக்கு வருது ஒரு ஆப்பிளோட ரேட். இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான வேல்யூ. செகண்ட் அட் 4 for 12. ஸோ செகண்ட் வந்து 4 ஆப்பிள் for rupees 12. அப்போ 1 ஆப்பிள் அப்படின்றது இங்க 12 by 4 that is 3 rupees. அடுத்தது தேர்டில் வந்து 3 for 9. 3 ஆப்பிள் for rupees 9. அப்போ 1 ஆப்பிள் அப்படின்றது 9 by 3 that is rupees 3. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன ரேஷியோலனா 3:2:1. 3:2:1னா மொத்தம் 6 ஆப்பிள்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே செல்லிங் ப்ரைஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண ரேஷியோ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல 3 ஆப்பிள்ஸ், ஸோ 3 into 2.5. செகண்ட் ஆப்பிளில் 2 ஆப்பிள்ஸ், ஸோ 2 into 3 ப்ளஸ் தேர்ட் ஆப்பிளில் 1 தான், ஸோ 1 into 3. ஆட் பண்ணால் 7.5, 6 தட் இஸ் 13.5. 6 + 3 9, 9 + 7.5ன்றது 16.5. இந்த ரேஷியோவில் இருக்குது. இது 6 ஆப்பிளுக்கு. பட் இங்கே என்கிட்ட செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபார் 5 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 5 for rupees 14. அப்போ 1 ஆப்பிள் அப்படின்றது 14 divided by 5. இப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ ஆப்பிள்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க? ஸோ 1 ஆப்பிள் வந்து இது 14 by 5, இதை நம்ம கால்குலேட் பண்ணால் 2.8 வரும். ஸோ இந்த பேட்டர்னில் 6 ஆப்பிள்ஸு, ஸோ ஏற்கனவே இருந்தது 16.5. ஸோ இந்த பேட்டர்னில் 6 ஆப்பிள்ஸ் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா 2.8 into 6 which is 48, 12, 16.8. ஸோ இனிஷியலாக அவங்க கொடுத்துருந்த ரேஷியோவில் 16.5, செல்லிங் ப்ரைஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது 16.8. அப்போ இங்கே நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா ப்ராஃபிட். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் 16.5, என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து அதே ஆப்பிளுக்கு 16.8 வந்திருக்கு. அப்போ எனக்கு இங்கே ப்ராஃபிட் வந்திருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 0.3. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்கணுன்னா 0.3 divided by 16.5 into 100. ஸோ நான் வந்து மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இட்ஸ் 3 by 165 into 100. ஸோ 300 by 165. 165ஆல் 300 டிவைட் பண்ணும்போது அரௌண்ட் 1 point அப்படின்னு தான் வேல்யூ வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ப்ராஃபிட் 2%ன்னு வந்திருக்கணும். பட் இங்கே இந்த ஆப்ஷனே இல்லை. ஏன்னு கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் 4%. ஸோ மைட் பி wrong. So profit 2%.